வணக்கம் மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே. உங்களோட காலேஜ் லைஃப் ஆரம்பிக்க போற இந்த சூப்பரான தருணத்துக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். 2026-27 வருஷத்துக்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்மிஷன் அறிவிப்பு வந்தாச்சு. இது சம்பந்தமா உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் கைடு தான் இந்த எக்ஸ்பிளைனர். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஈஸியா ஒரு காலேஜ் சீட் வாங்குறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. நாம இன்னைக்கு ஷார்ட்டா என்னென்ன பார்க்க போறோம்னா, 1 காலேஜ்கள் மற்றும் மொத்த சீட்ஸ் எவ்வளவு, 2 முக்கியமான தேதிகள், 3 அப்ளிகேஷன் ஃபீஸ், 4 எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் கடைசியா உங்களுக்கு டவுட் வந்தா யாரை காண்டாக்ட் பண்றது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, நேரா முதல் பகுதிக்கு போயிடலாம். கல்லூரிகள் மற்றும் மொத்த இடங்கள். தமிழ்நாட்டுல உயர்கல்விக்காக எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப பார்ப்போம். 1,26,959. ஆமாங்க, 2026-27 கல்வியாண்டுல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல உங்களுக்காக காத்திருக்கிற மொத்த சீட்டுகளோட எண்ணிக்கை தான் இது. இதுல 159 விதமான கோர்சஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து படிக்க இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 1,26,000க்கும் மேலான சீட்ஸை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். மெஜாரிட்டியான 1,01,022 சீட்ஸ் முதல் ஷிஃப்ட்லையும், மீதி இருக்கிற 25,937 சீட்ஸ் செகண்ட் ஷிஃப்ட்லையும், அதாவது மாலை நேர கல்லூரியிலையும் வருது. நீங்க பார்ட் டைமா இல்லாத வேலை பார்த்துக்கிட்டே படிக்கணும்னு நினைச்சா இந்த செகண்ட் ஷிஃப்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். ஓகே, அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம். பகுதி 2, கவனிக்க வேண்டிய முக்கிய தேதிகள். சரியான நேரத்துல செயல்படலைன்னா இந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடலாம். இந்த தேதிகளை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்சா இப்பவே உங்க போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுறது மே 7, 2026. அப்ளை பண்ண கடைசி நாள் மே 29, 2026. உங்களுக்கு சரியா சில வாரங்கள் தான் டைம் இருக்கு. அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாம ஆரம்பத்திலேயே அப்ளை பண்ணிடுங்க. சரி, அடுத்ததா 3வது பகுதி, விண்ணப்ப கட்டண விவரங்கள். ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோன்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா அஃபோர்ட் பண்ற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. இங்க கவனிங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பொது பிரிவினருக்கு, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 48 ரூபா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 ரூபா, ஆக மொத்தம் 50 ரூபா மட்டும்தான். அதுவே நீங்க SC/ST மாணவர்களா இருந்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் முற்றிலும் இலவசம். நீங்க வெறும் அந்த 2 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். லிட்டரலா வெறும் 2 ரூபா. நாம இதுவரைக்கும் பேசின ஃபீஸ் மற்றும் தேதிகள் எல்லாம் அஃபிஷியலான உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கவர்மெண்டோட அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். நாம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் இதுல ரொம்ப தெளிவாவே கொடுத்துருக்காங்க. ஸோ 100% நீங்க இதை நம்பலாம், எந்த குழப்பமும் வேண்டாம். ரைட். பகுதி 4, விண்ணப்பிக்கும் முறை. தேதிகள், ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ ஆக்சுவலா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வெப்சைட் இதுதான், www.tngasa.in. வேற எந்த பிரைவேட் சைட்ஸ்க்கும் நீங்க போக வேண்டாம். கோர்ஸ் செலக்ட் பண்றது, உங்க டீடைல்ஸ் கொடுக்கறது, காலேஜ் பிரெஃபரன்ஸ் செட் பண்றதுன்னு எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்ல நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒருவேளை உங்க வீட்ல இன்டர்நெட் இல்லைன்னா இந்த ஆன்லைன் ப்ராசஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்காகவே AFC அப்படின்னு சொல்லப்படுற சேர்க்கை உதவி மையங்கள் எல்லா அரசு கல்லூரிகளையும் செயல்படுது. நீங்க நேரா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அரசு கல்லூரிக்கு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்ல. அப்புறம் கட்டணம் செலுத்துறதும் ரொம்ப ஈஸி. இதுக்காக பேங்க்ல போய் நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லனா இப்ப நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற UPI மூலமாவே வீட்ல இருந்தபடியே ஜஸ்ட் சில நிமிஷங்கள்ல பேமெண்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சந்தேகங்களுக்கு உதவி மையங்கள். ஒருவேளை அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை தான் இது. அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்காக கல்லூரி கல்வி இயக்ககத்தோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. நான் இந்த நம்பர்ஸை சொல்றேன், அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. 04424343100 மற்றும் 04424342011. திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்க டவுட்ஸை அதிகாரிகள் கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்.
சோ நாம இந்த வழிகாட்டுதலோட இறுதிக்கு வந்துட்டோம். மே 7 முதல் மே 29 வரை tnjusa.in வெப்சைட். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. அந்த 159 கோர்ஸ்கள்ல உங்க லைஃப மாத்த போற அந்த கோர்ஸ் எதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? நல்லபடியா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சரியான நேரத்துல அப்ளை பண்ணுங்க. உங்க உயர்கல்வி பயணம் சிறக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.